மின்னணு இணைப்பில் ஏற்பட்ட மாற்றம்தான் ரயில் விபத்துக்கு காரணம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மின்னணு இணைப்பு மாற்றம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை சிக்னல் அதிகாரி ஜெய்சங்கர். ஆனால் இந்த டெக்னிக்கல் எரர்னு இவர் சொன்னது எதை பேஸ் பண்ணினா, மெயின் லைனில் பச்சை காட்டுற சிக்னல் அமைப்பு டிரைவருக்கு தெரியும் போது வண்டி லூப் லைனில் போயிருக்கு. அப்போ இட் ஷுட் ஒன்லி பி அன் எலக்ட்ரானிக் ஃபெயில்யூர், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்டர்லாக்கிங்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த டிரைவருக்கு எல்லா விதத்திலையும் மெயின் லைனில் போகிறதுக்கு ஃபேவரபுளாக எல்லா அமைப்புகளும் இருந்தால் தான். கேட்டு மூடி இருக்கணும், பாயிண்ட் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், அந்த பர்டிகுலர் மெயின் லைனில் எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் அந்த சிக்னலே க்ரீனுக்கு போகும். அந்த சிக்னலில் க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டரே புட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னலை புட்பேக்னு சொல்லுவாங்க. அதை திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரெட்டுக்கு கொண்டு போனால் கூட பாயிண்ட்டோ கேட்டோ திறக்காது. கேட்டு திறக்காது, பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகாது, மெயின் லைன்லேயே தான் இருக்கும். அந்த அமைப்பு 120 செகண்ட்ஸுக்கு திரும்ப கொண்டு போகவே முடியாது. அதுக்குள்ள அந்த 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் போகிற வண்டி அந்த கம்ப்ளீட் போர்ஷனை தாண்டிடும். அதனால இவராலெல்லாம் ஒரு ஆள் 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டரில் வர ட்ரெயினுக்கு ஒரு சிக்னலை கிளியர் பண்ணிட்டு புட்பேக் பண்ணினா கூட பாயிண்ட் எல்லாம் ஆல்டர் பண்ண முடியாது. லூப்புக்கு திடீர்னு போடணும்னு அவரே நினச்சா கூட போட முடியாது. அதுக்கு பேர் தான் இன்டர்லாக்கிங். அதனால் இது எப்படி நடந்திருக்கும், அல்லது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபெயில்யூர் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறத வச்சு பார்த்தாக்க வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்போதே மேனுவலாகவும் இருக்கலாம், அல்லது ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க எங்கள் பார்லன்ஸில், ரயில்வே பார்லன்ஸில் ஆக்ட் ஆஃப் காட். அது மாதிரி ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம். ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 15-16 மணி நேரம் கஷ்டப்பட்டோம் அந்த டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறது. கடைசியில் பார்த்தா அந்த இந்த சிக்னல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அல்லது மாற்றுறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரே உத்தரவு கொடுத்தாலும் ரிலே ரூம் வழியாக தான் ஒர்க் பண்ணி பாயிண்ட்டுக்கு சிக்னல்ஸ் போகும், அங்கே பாயிண்ட்லாம் மாறும், அல்லது சிக்னல்லாம் பச்சைக்கோ அல்லது சேப்புக்கோ வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ரிலேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை பூட்டி வச்சுருப்பாங்க. அந்த பூட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் நினச்சா திறக்க முடியாது, அல்லது அந்த எலக்ட்ரிக் சிக்னல் மெயின்டைனர் நினச்சாலும் திறக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து திறக்கணும். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து திறக்கிறதுக்காக மாதிரி அமைப்பில் தான் அந்த லாக்கே இருக்கும். அந்த கதவை பூட்டே அப்படி தான் பொருத்திருக்காங்க. அதனால அவங்க நினச்சா கூட நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல 16 மணி நேரம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சின்ன தவறு இருந்தது. என்னன்னு பார்த்தா, நைட்டு இட் இஸ் அண்டர் லாக் அண்ட் கீ, யாரும் அது உள்ளே போகல. அந்த மாதிரி போகணுன்னா 2 பேரும் கையெழுத்து போட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு போய் தான் திறக்க முடியும். இருந்தால் கூட கடைசியில் பார்த்தாக்க ஒரு எலி இத்தினோண்டு ஸ்பைரல் ஒயரை கட் பண்ணி துண்டாடி உள்ளே போட்டிருக்கு. அது ஒரு ரிலேயில் போய் உட்காந்துருக்கு. அது ரொம்ப சின்ன மைன்யூட் ஒயர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சிஸ்டமாக அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து 16 மணி நேரம் ஆச்சு. கடைசியில் இட் இஸ் ஆக்ட் ஆஃப் காட் தான் சொல்லணும் இல்லையா.